இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். உடல் அப்படிங்கிறது என்ன, மனம் அப்படிங்கிறது என்ன? ஓஷோ நான் ரொம்ப மதிக்கிற ஒரு மனிதர், மருத்துவர்கள் மகாநாட்டில் பேசுறார். அவர் புஸ்தகத்தில் சிறந்த புஸ்தகம் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஒரு புக்கு வந்திருக்கு. அதாவது மருந்திலிருந்து வெளியே வந்து மனமற்ற நிலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஒரு புக்கு வந்திருக்கு ஓஷோவோடது. அது மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல பேசுறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உடம்பு என்பது வெளியே தெரிகிற மனம். உடம்பு என்பது வெளியே தெரிகிற மனம், மனம் என்பது வெளியில் தெரியாத உடல் அப்படின்றது. மனம் என்பது வெளியே தெரியாத உடல், உடல் என்பது வெளியே தெரிகிற மனம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்றார். இந்த உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படி, உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் சொல்றதுக்கு தான் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தனி இடம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்தா அவர் தான் துணைவேந்தர், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதை வரவிடாம இருக்கிறதுக்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆள் ரெடியா இருக்கிறாரு. அதுதான் இருக்கிற பிரச்சனை, அது அப்புறம் பேசுவோம். அது இருக்கட்டும். இந்த உடல் அப்படிங்கிறத பத்தி அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர்கள் நமக்கு எடுத்து சொல்ல போகிறார்கள். நம்மாழ்வார் ஒரு பேச்சில் சொல்றார் பாருங்க, ஒரு நாட்டை அழிக்கணும்னா அணுகுண்டு போடணும் அல்லது பீரங்கியால புழக்கணும், இப்படி எல்லாம் ஒரு கருத்து இருந்தது. நம்மாழ்வாருடைய வார்த்தை பாருங்க, இப்பெல்லாம் அப்படி பீரங்கி அணுகுண்டெல்லாம் வேண்டியதில்லை. 2 டீ கடையும் 4 இட்லி கடையும் வச்சா பலாயிரம் பேரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்னு. அணுகுண்டும் பீரங்கியும் பண்ணின வேலையை 2 டீ கடையும் 4 இட்லி கடையும் வச்சா பல பேரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னார். ஏன்? அவ்வளவு விஷம், அவ்வளவு கெமிக்கல், அவ்வளவு கெடுதலான உணவு முறை. நமக்கு ஒரு நிர்வாக திறன் இருக்கணும். அதாவது நமக்கே தெரியறது இல்லை, நம்ம சாப்பிடுறது நமக்கு பாய்சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? அதே மாதிரி தயவுசெய்து கோச்சுக்காதீங்க, நம்ம சாப்பிடுற போது கூட சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தாட் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு. அது நல்லா இருக்கு அப்படின்னா கூட சாப்பிடணும் அப்படின்னு. எங்க அப்பா சொல்லுவார், திடீர்னு என்னைக்காவது எங்க அம்மாட்ட பாராட்டுவார், இன்னைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிம்பார். இது எங்க அம்மா வாழ்க்கையில கேட்க முடியாத விஷயம். உடனே ரொம்ப ஆசையா கேட்பாங்க, அப்ப இன்னொன்னு வைக்கட்டுமா அப்படின்னு. நிறுத்து, நல்லா இருந்தா வயிறு என்ன பெருசாவா போயிடும், அதோடு நிறுத்து அப்படிம்பார். நல்லா இருக்குங்கிறதுக்காக கூட சாப்பிடக்கூடாதுங்கிறது எங்க அப்பாவுடைய கொள்கை. நான் எதுக்கு சொல்ல வரேன், நம்மகிட்ட ஏன் அது இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. நாம 10,000 வருஷத்துக்கு முன்னாடி காடுகளில் திரிஞ்சவங்க, காட்டு மிராண்டிகளா இருந்த போது உணவு கிடைக்கிற போது நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வேட்டையில மறுபடியும் கிடைக்கும், கிடைக்காம போயிடும். அப்ப உடம்புக்கு வேண்டிய அளவுக்கு நாம எல்லா விஷயங்களையும் கூட சாப்பிடுவோம். ஏன்னா மறுபடியும் வேட்டை எப்ப கிடைக்கும், எப்ப ஒரு உயிர் கிடைக்கும், எப்ப சாப்பிட முடியும்னு தெரியாது. இந்த இன்பில்ட் குணம் இருக்கு இல்லையா, கிடைக்கிற போது கூட சாப்பிடு அப்படிங்கிற குணம் நம்ம காட்டு மிராண்டிலேருந்து மாறி நாகரிகம் ஆகி இப்ப எங்க நினைச்சாலும் எப்ப நினைச்சாலும் சாப்பிடலாம்னு சொன்னா கூட நம்ம ஆழ் மனதில் அந்த காட்டு மிராண்டி இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறான். ரொம்ப ஆபத்தான விஷயம் இது. எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அது போதும், எனக்கு தேவை இவ்வளவுதான், திரும்பி வேணும்னா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். அந்த அந்த மைண்ட் செட், உணவு, பிறகு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த உணவு முறைகள், அப்புறம் வேறு ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் முன்னுரைன்னு ஒன்று பேசுறதால முதல்ல துவக்க உரை ஸ்பான்சர்ஸ்லாம் வச்சு அதன் பிறகு ஆரம்பிக்கணும்னு இருந்தோம். அவங்க மெதுவாக வர்றாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்க வேண்டாம், அதுக்காக ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு நான் எடுத்து பேசினேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் இப்போ அவரிடத்துல இந்த அரங்கத்தை ஒப்படைக்க போறேன். ஒரே செய்தி, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம நலமா இருக்கிறோங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஆரோக்கியம் வடமொழி, நலம் தமிழ் அப்படின்னு எடுத்துக்காதீங்க, மீனிங்ல வித்தியாசம் இருக்கு. ஆரோக்கியம்ன்ற சொல் என்ன அர்த்தத்தை வரும்னா
ரோகம்னா நோய். நாம் நோய் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆரோக்கியம்ங்கிறதுக்கு பொருள். நலம் என்பதற்கு நான் நன்றாக இருக்கிறேன்னு பொருள். வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் நலமா இருக்கிறேன்னு அர்த்தம் வேற, நோய் இல்லாம இருக்கிறேன்னு அர்த்தம் வேற. நான் கடன் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வேற, சொத்து வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் வேற. ஆனா இப்ப சொத்து வச்சவன் தான் கடனே வாங்குறான். திருப்பூர் போயிருந்தேன் சார். ஒரு திருப்பூர்ல ஒருத்தர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடனா இருக்குன்னு சொன்னார் சார். புது கார் 60 லட்சம் ரூபாய் கார் வாங்கியிருந்தார் சார். நான் கேட்டேன், இந்த கடனா இருக்கு கஷ்டமா இருக்குங்கிற கார் வாங்கியிருக்கேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், இந்த கார்ல போனாதான் அதிகமா கடன் கொடுப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி எக்கானமிலாம் தெரிய மாட்டேங்குது. இந்த கார்ல போனாதான் நமக்கு அதிகமா கடன் கொடுப்பாங்க அப்படின்னா. இப்போ நோய் இல்லாமல் இருப்பது என்பது நெகட்டிவை சொல்லி அது இல்லைன்னு சொல்றது. நலமா இருக்கிறேங்கிறது பாசிட்டிவ் சைடு. அப்போ நலமா இருப்பது முக்கியமே ஒழிய நோய் இல்லாமல் இருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. அது கடன் இல்லாமல் இருக்கிறேன் என்பதை போல, இது சொத்தோடு இருக்கிறேன் என்பதை போல. இந்த வித்தியாசத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். எனவே உடல் நலம், இதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்ன? எனக்கு ஒரு உடல் இருக்கிறது என்பதை உடம்பு நினைவூட்டாமல் இருந்தால் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். நான் உடம்பு இருக்கிறேன் 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 என்று ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தால் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று பொருள். நமக்கு ஒரு உடம்பு இருக்கு அப்படிங்கிற நினைப்பே இல்லாதபடி நம்மால இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, சில பேர் வீட்டில் அப்படிதான் சார், மனைவி உயிரோடு இருக்க வரைக்கும் அருமை தெரியாது, இருக்கிறேங்கிற விஷயம் தெரியாதபடி அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அருமை தெரியாது. அதே மாதிரி கணவன் இருக்கிற வரைக்கும் சில பெண்களுக்கு கணவனோட அருமை தெரியாது. அதே மாதிரி உடம்பு இருக்கிறேங்கிறதே தெரியாதபடி இருந்தால்தான் நம்முடைய மனசுக்குள்ள நம்ம நோய் இல்லாம இருக்கிறோம், நலமா இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். காலையில கண் விழிச்சு அப்படி எந்திரிக்கும் போது ஒரு ரோஜா பூ பூத்த மாதிரி அப்படி பூ பூத்தல் நிகழ்ந்து படுக்கையை விட்டு அப்படி எழுதுற பாருங்க, அதுதான் நலத்துக்கான ஒரு அடையாளம். அதை நோக்கி நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலை என் இனிய நண்பரும் உலக சாதனையாளரும் மிகச்சிறந்த எழுத்தாளருமான சகோதரர் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் இப்போது 1 மணி நேரம் உங்களோடு இந்த வகுப்பை நடத்துவார்கள். அவர்களை பற்றி ஒரு காணொளி இங்கே 2 நிமிடம், அதன் பிறகு அவருடைய வகுப்பு நிகழும். இந்த பயிலரங்கத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும், இதற்கு ஸ்பான்சர் செய்த அனைத்து பெருமக்களையும், ஸ்பான்சர்ஸ் கொடுத்த டிக்கெட்டை சரியாக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிற அறிவாளிகளையும், இதற்கு பணம் கொடுத்து உள்ளே நேற்றே நிறுத்திட்டோம், இனிமே எங்களால் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேற்றோடு இரவோடு ஸ்டாப் பண்றோம், வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி ஆர்வமாக பதிவு பண்ணி கொண்ட நண்பர்களையும், இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த ஒவ்வொரு நண்பர்களையும், கோவை நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த என் இனிய நண்பர்களையும் நன்றி பாராட்டி இப்போது முறையாக இந்த பயிலரங்கம் தொடங்குகிறது. நன்றி, வணக்கம்.